பெயர் சொல்லி அழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மீது அன்பு வைத்து மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமையை தவிர மற்ற யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் கல்தேயர் பட்டணத்தில், கல்தேயர் என்று சொன்னாக்க பாபிலோனியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வைத்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம பார்க்கிற சமுதாயத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதன் அடிமைப்பட்டு போய் விடுகிறான். பல சூழ்நிலைகளே காலத்தின் கட்டாயம் என்று சொல்லப்பட்டாலும், காலத்துடைய சூழ்நிலைகள் என்று சொல்லப்பட்டாலும் அடிமைப்பட்டு போய் விடுகிறான். ஆனால் எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, ஏன் விடுதலையாக்குகிறார் என்றால் அவர்களை முதல்ல பேர் சொல்லி அழைக்கிறார், இரண்டாவது அவர்கள் மீது அன்பு வைக்கிறார். அந்த அன்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தாராம். ஆகையால் அன்பு வைத்தாராம். இந்த உலகத்தில் யார் நம் மீது அன்பு வைப்பார்? ஒரு காலகட்டத்தில் தான் எல்லாம் அன்பு வைக்க முடியும், அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அன்பு வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று மாத்திரம் ஒரே எதிர்பார்ப்பு தான். அவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நம் மீது அன்பு வைத்தார். ஆகையால் அன்பு வைத்த ஆண்டவர் அப்படியே விட்டு விடுவதில்லை. உபாகம் 1:11 என்ன சொல்வது? இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்ப 1000 மடங்கு, 1000 times blessings. அப்ப ஆண்டவர் அழைப்பு மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைப்பது. எங்கேயாவது ஒரு மீட்டிங் போனோம்னா நம்மளை யாராவது பெயர் சொல்லி, அந்த நடத்துகிறவர்களோ அந்த தலைமைக்குரியவர்களோ நம்மளை பெயர் சொல்லி அழைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளை பேர் சொல்ல மாட்டாங்களா? நிறைய கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல நம்ம பேர் சொல்ல மாட்டாங்களான்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி பேர் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? மிகுந்த சந்தோஷமா இருப்பாங்க. உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா நம்மை பேர் சொல்லி அழைத்தார் என்பது பெரிய சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த சமுதாயத்தில் நம் பெயரை தெரியாதவர்கள் இருக்கலாம், நம்மை பெயரை தெரிந்தும் தெரியாமலும் நடக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பெயரை அறிந்திருக்கிறார். அறிந்தது மாத்திரமல்ல, உங்களை